தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஆண்டு தீபாவளி கிடையாது. இந்த ஆண்டு தீபாவளி கிடையாது என அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். ஒரே பெயரில் அந்த கட்சி காணாமல் போய்விட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் அவர் பிரச்சாரம் செய்த பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் மரணமடைந்தார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு இன்னும் விஜய் செல்லவில்லை. 20 லட்சம் வழங்கப்படும் என்று கூறினார். அந்த நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக விஜய் வீட்டில் முடங்கி கிடக்கிறார். தமிழக வெற்றி கழக மூத்த நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் படியேறி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆலோவ் அர்ஜுனா டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி கொண்டாடப்பட உள்ளது. 41 பேர் இறந்தவர்களுடைய வீடுகளில் துக்கம் அனுசரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் இந்த வருடம் தீபாவளி கொண்டாட வேண்டாம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடாது என்று விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். 41 பேர் இறந்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தீபாவளி கொண்டாடினால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று விஜய் கருதுகிறார். ஆகவே இந்த ஆண்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க.